அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பிள்ளைதோப்பு பங்கில் இன்னும் பிற பங்கிலிருந்து இன்றைய நாளின் இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற அன்பு மக்களே, உங்கள் யாவருக்கும் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் நமக்கென செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து நெஞ்சுருக நன்றி கூறி அதே கடவுளில் நம்பிக்கை கொண்டு இனி வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் அதே கடவுளிடம் நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நாம் அர்ப்பணிக்க உள மகிழ்வோடு ஆலய முற்றத்திலே குழுமி வந்திருக்கின்றோம். இந்த நாளில் இங்கு வருகை தருகின்ற பொழுது நம்முடைய பங்கின் தெருமருங்கில் எல்லாம் ஏராளமான கொடிகள் அசைந்தாடி கொண்டிருப்பதை காண முடிந்தது. ஆலயத்தில் நுழைந்தால் அங்கும் பல இடங்களில் கொடிகள், வளாகம் சுற்றிலும் அதே போன்று கொடிகள், கொடிமரத்தில் சூழ்ந்தும் கொடிகள், அதை கடந்து அந்த கொடிமரத்தின் உயரே நாம் நன்றியோடு நம்பிக்கையோடு ஏற்றிய கொடிகள். இவை யாவுமே இந்த கடவுளை நாம் போற்றுகிறோம். இந்த கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். நாம் கூறுகிற நன்றிக்கு அப்பாற்பட்டவர் அவர் என்றாலும் அவருடைய தயவை நாம் நாடி நிற்கிறோம் என்பதை இக்கொடிகள் யாவும் இந்த நாளில் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அன்பு மக்களே, நம்முடைய பங்கானது இன்றைய நாளில் முப்பெரு விழாவை தொடக்கமாக கொண்டாடி மகிழ்கிறது. கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை இந்த நாளுக்கென நாம் தயாரித்திருக்கிறோம். இன்றைய முன்னுரையில் நமக்கு குறிப்பிடப்பட்டது போல நம்முடைய பெருவிழாவின் அழைப்பிதழில் நமக்கு தரப்பட்டிருப்பது போல நம்முடைய பங்கானது நெடிய நம்பிக்கை பயணத்தை கொண்டிருக்கிறது. 480 ஆண்டுகளாக ஆண்டவருடைய அருள்மொழிகளை கேட்டு அன்றைய அருள் பணியாளர் மிகுவேல் வாஸ் என்பவருடைய அந்த பணியினால் தூண்ட பெற்று திருமுழுக்காட்ட பெற்று நம்முடைய முன்னோர்கள் இந்த கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதை நாம் முதன்மையாகவே நினைவு கூறுகிறோம். இந்த மறைப்பணியின் சூழ்ந்து வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு இடம் நடுவமாக மையமாக பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருந்ததை உளமாற நினைந்து கடவுளை போற்றுகிறோம். குறிப்பிடப்பட்டதை போல நாம் மிகவும் வணங்குகின்ற நம்முடைய ஒரு ஞான தந்தையாக போற்றுகின்ற நம்முடைய இந்திய நாட்டின் திருத்தூதராக நாம் கொண்டாடுகின்ற புனித சவேரியார் 1544 ஆண்டு வருகை தந்த இடமாகவும் இதை நினைவு கூர்ந்து மகிழ்கிறோம். அதைத் தொடர்ந்து பிற்காலத்தில் மரப நாட்டின் சிறந்த ஒரு மறைசாட்சியாய் தன்னுடைய இன்னுயிரை தானை தலைவனாக இயேசுவுக்கு தானமாக தந்த புனித ஜான் தி பிரிட்டோ அவரையும் நாம் நினைவு கூர்ந்து மகிழ்கின்றோம். உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற மகிழ்ந்து பணி செய்கின்ற இயேசு சபையார் தங்கி இருந்த ஒரு தலைமையகமாகவும் ஒரு குறுமடமாகவும் பலரை பயிற்றுவித்த இடமாகவும் இந்த ஒரு மண் பூமி இருந்ததை எண்ணி நாம் இந்த விழா நாளில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்றே நம்முடைய பங்கு உதயமாகி 175ஆம் ஆண்டையும் அக்காலத்தில் எந்த ஒரு பங்கும் உருவாகாத ஒரு காலச்சூழலில்
ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளை தொட்டு நிற்கின்ற ஒரு பங்காக, அதே வேளையில் 125 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக என நம்முடைய உளம் பூரிக்க, மனம் மகிழ, முகமலர்ச்சியோடு நாம் அனைவரும் இந்த முப்பெரும் விழாவை தொடங்கி இருக்கிறோம். தொடங்கியதில் மகிழ்ந்திருக்கிறோம், கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு சூழலில் தான் நாம் கடந்து வந்த பாதையை எண்ணி பார்த்து நன்றி கூறுகின்ற பொழுது நம்முடைய முன்னோரையும் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கையை தலைமுறை தலைமுறையாக தம்முடைய பிற்காலத்து சந்ததியருக்கு, தலைமுறையினருக்கு அவர்கள் தந்த நம்பிக்கையை எண்ணி நாம் வியப்படைகின்றோம். அதே வேளையில் இந்த நம்பிக்கையை நாமும் வருகின்ற தலைமுறைக்கு தர வேண்டும் என்ற உளத்தின் உறுதியையும் இந்த நாளில் கொண்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, இதை நினைந்து நாம் வியந்து கொண்டிருக்கின்ற இந்த கால பொழுதில்தான் கடவுள் நம்முடைய பங்கை மீண்டும் அவருக்கே அர்ப்பணிக்க கேட்கின்றார். இந்த பங்கில் வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களையும் அதே கடவுளுக்கு புனித யோசேப்பு வழியாக மீண்டும் நாம் தர வேண்டும் என கேட்கின்ற புனிதமான அருமையான நாட்கள் தான் நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற அருமையான இந்த நாட்களில் நம் நடுவில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நம் நடுவில் அமைதி தவழ வேண்டும், ஒருவரை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த பயணத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி நம் நடுவே இருக்க வேண்டும். அதற்கான ஆசியையும் அருளையும் நிரம்ப நம்முடைய கடவுள் நம்முடைய புனித யோசேப்பு வழியாக, அன்பு மக்களை, உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும் தந்திட வேண்டும் என அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், அன்போடு ஆசிக்கின்றோம், அன்போடு வேண்டுகின்றோம். இந்த விழாவின் தொடக்க நாளாகி இன்று நம்முடைய பங்கை உருவாக்குகின்ற குடும்பங்களை எண்ணி நாம் பார்க்கின்றோம். குடும்பம்தான் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது. ஒரு கத்தோலிக்க குடும்பம்தான் ஒரு திரு அவையையும் உருவாக்குகிறது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவது போல, ஒரு குடும்பம் மகிழ்வாக இருந்தால் இந்த திரு அவை மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு குடும்பம் கவலை உற்றால், வருந்தினால், துன்பப்பட்டால் அந்த முழு உடலாகிய கிறிஸ்துவின் உடலான அந்த திரு அவையும் கவலை உறுகிறது, வருந்துகிறது, துன்பப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய பிள்ளை தொகுப்பு என்கின்ற இறை சமூகத்தில் வாழுகின்ற குடும்பங்கள் எல்லாம் இணைந்துதான் நாம் இந்த ஒரு பங்கை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பங்கில் ஏதேனும் ஒரு குடும்பம் துயருற்றால், ஏதேனும் ஒரு குடும்பம் வருத்தம் அடைந்தால், ஒரு குடும்பம் வாழ்வதற்கு வழி தெரியாது இருந்தால், ஒரு குடும்பம் அழுகையிலும் அங்கலாய்ப்பிலும் அல்லலிலும் இருந்தால், இந்த பங்கு ஒட்டுமொத்தமாக அந்த கவலை உறுகிறது. நம்முடைய பங்கில் ஒரு குடும்பம் மகிழ்வுற்றிருந்தால் அதே போன்று அனைத்து குடும்பங்களுமே மகிழ்வுறுகிறது என்பதற்காகத்தான் முதல் நாளிலே நம்முடைய இனிய இல்லறமாக நாம் நம்முடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அடித்தளமான பண்புகளாகிய புரிதல் மற்றும் பிரமாணிக்கம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். இதற்கென மிகுந்த தயாரிப்புகள், ஓராண்டாக அளவாக நீங்கள் மேற்கொண்ட பயிற்சிகள், திட்டங்கள், தயாரிப்புகள் எல்லாம் இந்த நாளில் இந்த குடும்பத்தை சிந்தித்து பார்ப்பதிலிருந்தே அருமையாக தொடங்குகிறது எனலாம். இதற்கென உழைத்த உங்களுடைய முன்னாள் அருள் பணியாளர் சிபு அவர்களையும் ஆர்வத்தோடு முன்னெடுத்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். உங்களோடு இணைந்து திட்டமிட்டார், செயல்படுத்துவதற்கு அவர் மிகவும் விரும்பினார். காலச்சூழலில் அவர் மாற்றலாகி செல்கின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற வழியில் இன்னொருவரை அவரே தந்திருக்கிறார். அருள் பணியாளர் ஜெகன் வந்ததிலிருந்து உடனடியாக உங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இரண்டர சிந்தித்து கலந்து உங்களோடு இணைந்து பணியாற்றுவதை காண்கின்ற பொழுது மறை மாவட்டம் மிகுந்த மகிழ்ச்சி உறுகிறார். இவர்களோடு இணைந்து செயல்பட்ட முன்னாள் அருள் பணி பேரவை, அதை கடந்து இதனை இந்த ஆண்டு முழுவதுமாக செயல்படுத்தி இந்நாள் அருள் பணி பேரவை, மக்களாகி நீங்கள் என அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள் என நினைக்கிறேன்.
எனவே முதல் நாளில் இந்த குடும்பத்தை பற்றி நாம் வாழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 3 விடயங்களை நம்முடைய பார்வையில் கொள்ளலாம். முதலாவதாக, ஒரு குடும்பத்தின் சிறந்த முன்னுதாரணமாக இருப்பது மூவொரு கடவுள்தான். அவருடைய உறவு ஒரு குடும்பத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு குடும்பத்தினுடைய சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது, இந்த 2வது வாசகத்தில் பவுலடியார் எடுத்துரைத்தது போல கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இருக்க வேண்டிய அந்த அன்புறவு என்று சொல்லலாம். மூன்றாவது, உலகத்தின் அனைத்து குடும்பங்களுக்கும் சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்ற நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு சிறு குடும்பம், ஒரு திரு குடும்பம், அங்கு நிலவிய ஒரு குழும உறவு என்று சொல்லலாம். மூவொரு கடவுளிடம் விளங்கிய அந்த உறவும், ஆண்டவர் இயேசு இந்த திரு அவையை அன்பு செய்கின்ற அன்புறவும், ஒரு திரு குடும்பத்தில் ஆழ்ந்திருந்த குழும உறவும் இன்று நம்முடைய குடும்பங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் புரிதலிலும் பிரமாணிக்கத்திலும் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை இந்த நாளில் நாம் அனைவரும் தேர்வு செய்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆசியோடு வாழ்கின்றன, கடவுள் காட்டுகின்ற வழியில் செல்லுகின்றன என்பது உண்மைதான். ஆயினும் இந்த குடும்பங்கள் இன்று பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அன்றாடம் சந்திப்பதும் கண்கூடு என்று சொல்லலாம். விவிலியத்தில் பல குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் ஆதாம் ஏவா தொடங்கி திருவழிபாட்டு நூலின் 21ஆம் அத்தியாயத்தில் நாம் காண்கின்ற ஆட்டுக்குட்டியும் எருசலம் என்கின்ற இந்த மணமகளுக்குமான திருமணத்தையும் இறுதியாக காண்கிறோம். எனவே விவிலியம் தொடங்குவதும் ஒரு குடும்பத்தில் தான், அது நிறைவுறுவதும் அருமையான ஆனந்தமான ஒரு குடும்பத்தில் தான், இயேசு திரு அவை என்கின்ற குடும்பத்தில் தான். இந்த இரண்டுக்கு இடையிலாக ஏராளமான குடும்பங்களை இந்த விவிலியம் நம்முடைய பார்வைக்கு முன்வைக்கிறது. அது ஆபிரகாமாக இருக்கலாம், இதை முதல் வாசகத்தில் நாம் வாசித்த தொபித்துவாக இருக்கலாம், அல்லது யோபுவின் குடும்பமாக இருக்கலாம். எந்த குடும்பம் என்றாலும் விவிலியம் இந்த குடும்பங்களை எல்லாம் பார்வைக்கு தருகின்ற பொழுது, சில குடும்பங்களில் இருந்து நாம் நல்லவற்றை கற்றுக்கொள்ளலாம், சில குடும்பங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து எவற்றை செய்யக்கூடாது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கு காதலையும் நாம் கற்றுக்கொள்ளலாம், கனிந்துருகின்ற ஒரு கணவனையும் நாம் கண்டுகொள்ளலாம். இங்கு துயரப்படுகின்ற பொழுது கடவுளை நிந்திக்கின்ற ஒருவரையும் கண்டுகொள்ளலாம், துயரத்தின் ஆழத்துக்கு செல்லுகின்ற பொழுது கடவுளை பற்றி கொள்கின்ற ஒருவரையும் நாம் கண்டுகொள்ளலாம். ஆக விவிலியத்தில் காண்கின்ற பல குடும்பங்களும் பல செய்திகளை, படிப்பினைகளை, போதனைகளை இக்காலத்திற்கும் அன்பு மக்களை தந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றில்தான் நாம் புரிதலும் பிரமாணிக்கம் உள்ள குடும்பங்களை நம்முடைய பார்வையில் கொண்டு வருவது தேவைப்படுகிறது. அதில் முதன்மையாக நம் முன்னே நிற்பது திரு குடும்பம் தான். அந்த திரு குடும்பத்தின் தலைவராக இருந்த புனித யோசேப்பும் கூட, அவரோடு இணைந்து வாழ்ந்த அன்னை மரியாவும் மையமாக இருந்த ஒரு ஆண்டவர் இயேசு என்கின்ற குடும்பம். எனவே இனிய இல்லறம் என்று சொல்லுகின்ற பொழுது எளிதாக ஒருவர் என்ன நினைக்க முடியும்? கணவன் மனைவி என்று நினைக்கலாம், கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும் நினைக்கலாம். இவையே குடும்பங்கள் என்று நம்மால் எளிதாக நினைக்க முடியும். ஆனால் சிறந்தது ஒரு குடும்பம் இந்த மூவருக்குள்ளே நின்று விடுவதும் அல்ல, மாறாக கடந்த ஒரு உறவு, சுற்றம், வாழுகின்ற சமூகம் என விரிந்தும் இருப்பதுதான் இனிய இல்லற வாழ்வின் சிறந்த ஒரு பண்பாகவும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் இன்றைய நம்ம கால் சூழலில் பார்க்கின்ற பொழுது பல குடும்பங்கள் தவித்து நிற்பதன் காரணம் என்ன? நம்முடைய திருத்தந்தை அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற அருமையான ஒரு மடலில் பல பிரச்சனைகளை நம்முடைய பார்வைக்கு தருகிறார். இன்றைய நவீன காலத்தில் குடும்பங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்கிறார். அவற்றில் ஒன்றிரண்டை நம்முடைய பார்வைக்கு உடனடியாக தந்து சொல்கிறேன். முதன்மையாக அவர் சொல்லுகிறார், இந்த நவீன யுகம் காலம் எதனை முன்வைக்கிறது என்றால், அழுத்துகிறது என்றால் தனியார் மைய சிந்தனையை அது தந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பண்பாடாகவே கலாச்சாரமாகவே இது உருவாகி கொண்டிருக்கிறது. தான் என்கின்ற எண்ணம், தன்னை மையப்படுத்துகின்ற குணம் இந்த குடும்பத்தில் அதிகரித்து கொண்டிருப்பதனால்
இன்று குடும்பங்கள் பிரச்சனைகளை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்வார். இது முதன்மையானது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் இவ்வாறு இருந்து விடவில்லை. பொதுமை பண்பு இருந்தது, இணைந்து வாழ்கின்ற சமூக சிந்தனை இருந்தது. நான் மட்டும் என்ற எண்ணத்தை கடந்து நாங்கள் என்கின்ற ஒரு எண்ணம் அன்றைய காலத்தில் ஆழமாக இருந்தது. இன்று அப்படி அல்ல. தனி ஒருவனுடைய வாழ்க்கை, தனி ஒருவனுக்கு ஒரு அறை, தனி ஒருவனுக்குரிய விருப்பம், தனி ஒருவனுக்குரிய சுதந்திரம் என்பது எல்லாம் இன்றைய காலத்தில் அழுத்தம் பெறுகின்றன. எனவேதான் கணவன் தான் என்ற எண்ணத்திலும், மனைவியும் தான் என்கின்ற எண்ணத்திலும், குழந்தைகளும் தங்களுக்கு தனக்கு என்கிற எண்ணத்திலும் இன்றைய காலத்தில் ஒரு பண்பாடாகவே இது மாறத் தொடங்கிற்று என்று சொல்லுகிறார். இரண்டாவது, குடும்பங்கள் சந்திக்கின்ற மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக இருப்பது உடன் வாழ்கின்ற பிறரை ஒரு பொருளை போல பாவிப்பது. ஒரு ஆளாக கணிக்காது அவர்களை பொருளை போல. எவ்வாறு ஒரு பொருளை வாங்கி சில காலத்தில் அதை தேவையில்லை என்றால் தூக்கி எறிந்து விடுகிறோமோ, பழையது என்றால் கழித்து விடுகிறோமோ, குப்பை என ஒதுக்கி விடுகிறோமோ, அதே போன்று இன்றும் நம்முடைய குடும்பங்களில் சில வேளைகளில் உடன் வாழ்கின்றவர்களை என்று தேவையில்லை எனப்படுகிறதோ வேண்டாம் பிரிந்து விடலாம் என்றும், இல்லை என்றால் கவனிக்காத கரிசனையின்றி விடப்பட்டு விடலாம் என்றும், சற்று நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர் யாரோ என்ற எண்ணத்திலும், சற்று முதுமை தட்டிவிட்டால் பெற்றோர் என்றாலும் உதாசீனப்படுத்துகின்ற எண்ணமும் இது வளர்ந்து கொண்டே இருக்கிறார். எனவே ஆள் என்பதை கடந்து இன்று ஆட்கள் எல்லாம் நம்முடைய பார்வையில் சில வேளைகளில் பொருட்களாக மாறுவதனால் குடும்பங்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்திப்பதாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவது இன்னொரு பிரச்சனையும் அவர் பார்வையில் தருகிறார். என்னவென்றால், இன்று அர்ப்பணிப்பதற்கு நமக்கு மிகுந்த தயக்கம். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தன்னை தருவதற்கு தயக்கம். முழுமையாக என்னால் இயன்றவரை தருவேன், மிச்சம் என்னால் இயலாது. முழுமையாக ஒருவர் பிறருக்கு தருவதற்கு இன்று மிகுந்த தயக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறார். அர்ப்பணிப்பதற்கு இன்று யாருக்குமே அதிக விருப்பம் இருப்பதில்லை. எனவேதான் இன்றைய நவீன யுகத்திலே நாம் பார்க்கின்றோம், we live together, நாம் இணைந்து வாழ்ந்து கொள்வோம். ஒரு நண்பனை நண்பியை போல இணைந்து வாழ்ந்து கொள்வோம். இல்லை என்றால் ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம், எதுவரைக்கு செல்கிறதோ அது வரைக்கும் செல்வோம். இல்லை என்றால் ஒருவர் மன விருப்பத்தோடு பிரிந்து கொள்ளலாம். இன்று பிரிவினைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய மறை மாவட்டத்திலும் நம்முடைய பங்குகளிலும் இன்று பெருகின்ற குடும்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அன்றையை போல வறுமையில் வளமையில், துன்பத்தில் துயரத்தில், மகிழ்விலும் இன்பத்திலும் எல்லாம் உடனடியாக வாழ்வதற்கு இன்றைக்கு சிலருக்கு தயக்கமாகவே இருக்கிறார். ஏன் அர்ப்பணிக்க வேண்டும்? வாழ்ந்தால் செல்வத்தோடு வாழ்வோம், புகழோடு வாழ்வோம், இல்லை என்றால் வேண்டாம் என்று பிரிந்து விடலாம் என்பது இன்றைய காலத்தின் ஊடறுத்து செல்கின்ற ஒரு பண்பாடாக மலர்ந்து கொண்டே இருக்கிறார். இவற்றையெல்லாம் கடந்த ஒரு குடும்பத்தை தான் அன்பு மக்களை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வருகிறோம். அதுதான் திரு குடும்பம், ஒரு சிறிய குடும்பம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து ஒருவரை புரிந்து கொண்ட குடும்பம், ஒருவருக்கு அர்ப்பணித்த அருமையான குடும்பம். அதனை நம்முடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறோம். எந்த குடும்பமும் விண்ணிலிருந்து முழுமையாக வடிவமைக்கப்பட்டு வார்த்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கீழே மண்ணில் வந்து விழுவதல்ல. மாறாக ஆலயத்தில் நாம் ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன தருணத்திலிருந்தே அது இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும், உடல் நலம் என்றாலும் நோய் என்றாலும், எச்சூழலிலும் பிரியாமல் ஒருவருக்கு தன்னையே அர்ப்பணிப்பதற்கு தருகின்ற ஒரு உடன்படிக்கையாகவே இருக்கிறது. இதைத்தான் இந்த திருக்குடும்பம் நம்முடைய பார்வையில் தருகிறது. அதிலிருந்த புனிதமான புரிதல் இன்று நம் அனைவருக்கும் வேண்டும் என கேட்கிறது. ஏனென்றால் கன்னிமரியா கருவுற்றிருக்கிறார் என்பதை உங்களை போல என்னை போல உலகத்தில் இன்னும் வாழ்கின்ற பல மக்களை போல புரியாத ஒருவர் தான் புனித யோசேப்பும் கூட. எப்படி கன்னி பெண் கருத்தாங்கி இருக்க முடியும்? எனவே அலைப்பாய்கிறார், உள்ளம் அலை மோதுகிறது, தயங்குகிறது, கலங்குகிறது, அவர் துவண்டு போகிறார். கடவுளை, இதில் உம்முடைய விருப்பம் என்ன என்பது ஒன்றே அவருடைய சிந்தனையாக இருந்தது.
எவ்வளவு சிறந்த மனிதர் பாருங்கள், நேர்மையாளர். எனவே புரிந்து கொள்கிறார், மறைவாக வேணும் விலக்கிவிட அவர் நினைக்கிறார். அந்த புரிதல் அவரிடம் இருந்தது. ஒரு இளம்பெண் கருத்தாங்கி இருக்கிறார், என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் அப்பெண்ணை அவர் புரிந்து கொள்ள முயலுகிறார். அவளுடைய நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கிறார். இது எங்கனம் ஆகும் என அந்த பெண் கேட்டது போல இது எப்படி என அவர் கடவுளுக்கு முன்னே விருப்பத்தை தேடி நிற்கிறார். கடவுள் கனவின் வழியாக அவருக்கு தருகின்ற ஒரு செய்தியை அவர் உறுதியாக பற்றி கொள்கிறார். கடவுள் அவருக்கு தருகின்ற இந்த புரிதலினால் அவர் தன்னுடைய மணவாட்டியான இந்த ஒரு பெண்ணை, மணப்பெண்ணான மரியாவை எவ்விதமான தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். சந்தேகத்திற்கு இடமன்றி அவர் ஏற்றுக்கொள்கிறார். இனிமேல் அவரை இந்த பெண்ணிடமிருந்து பிரித்துவிட முடியாது. அது இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும், உடல் நலம் என்றாலும் நோய் என்றாலும், வளமை என்றாலும் வறுமை என்றாலும், உயர்வென்றாலும் அது தாழ்வு என்றாலும் அவர் புரிந்து கொண்டதனால் இனிமேல் அந்த மரியாவை அவர் முழுமையாக தனக்கென ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் புரிதலுடைய விளைவு. அன்பு மக்களே, சந்தேகத்திற்கு அப்பால் யார் எது சொல்லினும், இந்த ஊரை தூற்றினும், பிறர் பார்வையில் இது சந்தேகமாக படினும் அவருடைய பார்வை தெளிவாக இருந்தது. ஏனென்றால் இறைவனுடைய விருப்பத்தை அவர் உறுதியான மனதோடு தேர்ந்து தெளிந்து கொண்டார். இதுதான் கடவுள் எனக்கு சொல்லுகின்ற செய்தி என்றால், அவரால் ஆகின்ற வல்ல செயல் என்றால், அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய திருமகனை தருவதற்கு எனக்கென மன ஒப்பந்தமாயிருந்த இந்த மரியாவை அவர் தேர்ந்து கொண்டார் என்றால் என்பதே அவருடைய புரிதலாக இறுதி வரை இருந்தது. விவிலியத்தில் சில குடும்பங்களை பார்க்கிறோம். இந்த புரிதல் இல்லாத தத்தளித்த குடும்பங்களும் இருந்தன. இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் நாம் தோபித்தை தேர்வு செய்திருந்தோம். அந்த தோபித்தின் வாழ்க்கையிலும் கூட தொடக்கத்தில் பார்த்தால் ஒரு புரியாத குடும்பமாகவே இருக்கும். தோபித்து ஒரு நேர்மையாளர், நல்ல மனிதர். அசிரியாவில் நினிவே நகரில் வாழ்ந்து வந்தவர், அடிமைத்தனத்தில் இருந்தவர். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது செனாகரிப் என்கின்ற இந்த அரசன் யூத மக்களை கொலை செய்த நகரத்தின் மதில்களுக்கு அப்பால் வீசுகின்ற பொழுது, யாரும் அறியாத பொழுதிலே நேர்மையான இந்த மனிதன் அவர்களை எல்லாம் எடுத்து வந்து கொலை செய்யப்பட்ட மனிதர்களை சிறந்த நல்லடக்கம் செய்கின்ற பணியை செய்கிறார். அவருடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. இதை அறிந்த அரசன் அவனை விரட்டி அடிக்கிறான். யாரும் பார்வையில் படாத இடத்திற்கு குடும்பத்தோடு பெயர்ந்து செல்கிறார் இந்த நேர்மையாளர் தோபித். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவருடைய பார்வை இழந்து விடுகின்ற ஒரு காலச்சூழலில் அவருக்கு செய்தி கட்டுகிறது. அவருடைய மகன் தொபியா வந்து சொல்கிறான், இன்னார் இந்த ஒரு யூதன் கொலை செய்யப்பட்டு வெளியில் தெருவிலே கிடைக்கிறான், உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதன் அந்த சூழலிலும் அங்கு சென்று உதவி செய்கிறார். சூழ்ந்து வாழ்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவனுக்கு அறிவில்லையா? இதற்காகத்தானே அரசனால் விரட்டி அடிக்கப்பட்டான், இன்னும் நல்ல செயல் செய்து கொண்டிருக்கிறானே என்று அவனை பழித்துரைக்கிறார்கள். நாள் மலர்கிறது. அவருடைய மனைவி பாழாய்ப்போன இந்த பார்வையை மீட்டெடுக்க முடியாத தவித்த இந்த தொபித்துவை ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறாள். கைவேலைப்பாடு உள்ளதை செய்து அவள் விற்று பிழைத்து வருகிறாள். ஒரு நாள் வீட்டிலே ஆட்டின் சத்தம் கேட்கிறது. என்ன இது என்று கேட்கின்ற பொழுது, நான் செய்த வேலைக்கு கூலியாக அன்பளிப்பாக கிடைத்த ஒரு ஆடு என்று அவள் சொல்ல, இவரோ புரிந்து கொள்ளாமல் அவளை பழித்துரைக்க தொடங்குகிறார். நேர்மையாளராக வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய பார்வை இல்லாத பொழுது மனைவியை சந்தேகப்படுவதும் அங்கு நிகழ்கிறது. நீ திருடி விட்டு வந்திருந்தால் அதை உரியவரிடம் கொடுத்து விடு என்று மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துகிறாள். அவரை புரிந்து கொள்ள அவரால் இயலவில்லை. அன்னா என்கின்ற அவருடைய மனைவியினால் இந்த தொபித்துவையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆக விவிலியத்தில் பார்க்கின்ற சில குடும்பங்கள் புரிதல் இல்லாமல் வாழ்ந்ததையும் காண முடிந்தது. துன்புறுகின்ற யோபுவை புரிந்து கொள்ள இயலாத அவருடைய மனைவி பழித்துரைக்கிறாள். இன்னும் எதற்கு நீர் துன்புற வேண்டும்? கடவுள் தானே துன்பத்தை அனுப்பினார், அவரை எதிர்த்து பேசும் என்றும் சொல்லுகிறாள். ஆனால் அந்த யோபு சொல்லவில்லை. புரிதல் இல்லாத குடும்பங்கள்
எவ்வாறு வாழ்கின்றன என்பதை அன்றாட வாழ்க்கை நம்முடைய பங்கிலும் நம் நடுவிலும் கண்டுகொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் அடி, கணவன் குடித்து வருவான், மனைவி பற்றிய சிந்தனை இல்லாத, குழந்தைகளை பற்றிய அக்கறை இல்லாத ஒரு கணவன், இல்லை என்றால் கடின உழைப்பில் ஈட்டி வருகின்ற அந்த சொற்ப வருமானத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என தெரியாது, புரியாது வாழ்கின்ற மனைவி என தவித்து நிற்கின்ற குடும்பங்களை அன்றாட வாழ்வில் நாமும் கண்ணார கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். புரிதல் என்பது பிறருடைய உணர்வை, பிறருடைய விருப்பத்தை, பிறருடைய ஆழ் மனதை புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவம் என்று சொல்லலாம். மரியா எப்படி தன்னுடைய கணவன், தன்னை காப்பவன், துணையாளன் இந்த யோசேப்பு தன்னை புரிந்து கொண்டாரோ அவ்வாறு அவருடைய ஆழ்மனதை புரிந்து கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தார். ஆண்டவர் இயேசு காணாமல் போன அந்த எருசலேமில் பாஸ்கா விழாவின் போது தவித்து இருவர் ஓடோடி செல்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மறைநூல் வல்லுநர்கள் நடுவிலே அவர் விவாதித்துக் கொண்டும் கேள்விகளை எழுப்பி கொண்டும் தன்னுடைய அறிவுத்திறனை அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது வியந்து நிற்கின்ற அந்த கூட்டத்தின் நடுவில் செல்கின்ற பொழுது மரியா அருமையாக சொல்லுகின்றார், அன்பு மகனே, ஏன் இப்படி எங்களுக்கு செய்து விட்டாய்? எந்த தாய்க்கும் இயல்பாக எழுகின்ற ஒன்றுதான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை கடந்து அவர் சொல்வார், உன்னுடைய தந்தையும் நானும் எவ்வளவு கவலையோடு உன்னை தேடினோம். ஒரு பெண்ணிற்குரிய சிறந்த எடுத்துக்காட்டும் இலக்கணமும் அதுதான். அது யோசேப்புடைய குழந்தை அல்ல, அவர் காத்தவரே, ஆண்டவரால் பணிக்கப்பட்டவரே, மரியாவுக்கு ஒரு துணையாளரே, உற்ற துணையாளர், அவ்வளவுதான். ஆனால் மரியா இறைமகன் இயேசுவை காணாது தவித்த பொழுது ஒரு பொழுதும் என் மகனே, உன்னை தவித்து நான் எவ்வளவு கலங்கிவிட்டேன் என்று தன்னை தனித்து பார்க்கவில்லை. அதையும் கடந்து நானும் உன்னுடைய தந்தையும் கவலை கொண்டோம் என்று தன்னையும் முன்னிலைப்படுத்தவில்லை. மாறாக உன்னுடைய தந்தை என்னை விட எவ்வளவு கவலை கொண்டிருந்தார். பெற்றவள் நானே கொள்ளாத கவலையை உன்னை காத்து வருகின்ற இந்த யோசேப்பு, கடவுளால் நமக்கு தரப்பட்ட இந்த அன்பு தந்தை, கனிவான ஒரு தந்தை, துணிவான ஒரு தந்தை எவ்வளவு தவித்திருக்கிறார் என்று அருமையாக சொல்கிறார். இதுதான் புரிதலின் ஆழம். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் புரிந்து கொள்கின்ற பாங்கு, சிறந்த பண்பு, இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? இரண்டாவது, அன்புமிக்கவர்களே, ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது சிறந்த பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் என்பது பழைய ஒரு வார்த்தை. இன்று என்ன சொல்லலாம்? பற்றுறுதி என்று சொல்லலாம், அர்ப்பணிப்பது என்றும் சொல்லலாம். பற்றுறுதி, பிறருக்கு நம்பகத்தன்மையோடு இருப்பது, பிறரை ஏமாற்றாமல் இருப்பது, அன்றாட வாழ்க்கையில் பிறருக்காகவே வாழ்வது. எவ்வாறு கிறிஸ்து திரு அவைக்காக வாழ்கிறாரோ, திரு அவை கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, குடும்பம் இந்த திரு அவைக்காக, சமூகத்திற்கான வாழ்கின்ற ஒன்றை தான் நாம் பிரமாணிக்கம் என்று சொல்கிறோம். அது ஏதோ ஆலயத்தில் தருகின்ற ஒரு சம்மதத்தோடு அடங்கி விடுவது அல்ல. மாறாக அன்றாட வாழ்வில் நாம் ஏற்கின்ற தியாகத்தில், பிறருக்கென செய்கின்ற சிறிய முயற்சியில், நாம் மேற்கொள்கின்ற கடின உழைப்பில், நாம் பிறருக்காக நம்மையே வருத்தி கொள்வதில், தன்னலமில்லாமல் பிறருக்கு விட்டு கொடுப்பதில், பிறருடைய மகிழ்ச்சியில் நாம் அதிகமாக மகிழ்வதில், பிறருடைய துயரத்தில் நாமும் இணைந்து துயரப்படுவதில் தான் பிரமாணிக்கம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிறிய வயதில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஏரோது கொல்வதற்கு தேடுகிறார். இரவிலே வானதூதர் தோன்றி மரியாவையும் அதன் குழந்தையும் எடுத்துவிட்டு இங்கிருந்து எகிப்திற்கு ஓடிப்போம் என்று சொல்கிறார். இரவு பொழுது குழந்தையை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாக இன்னொருவர் நினைத்திருப்பார், எனக்கென்ன வந்தது என்று விலகி இருக்கலாம். இது உன்னுடைய பாடு, உன்னுடைய குழந்தையின் பாடு என்று கூட சொல்லி விலகி இருக்கலாம். ஆனால் ஒரு யோசேப்பு அப்படி எண்ணவில்லை. மாறாக எத்தனை தொலை இருந்தாலும் அத்தனை தொலையும் அந்த குடும்பத்தை அவர் ஏற்றெடுத்து வழி நடத்தி செல்கிறார். இன்றும் புனித பூமிக்கு செல்கின்றவர்கள் அந்த தொலையை பார்த்து கண்டிப்பாக மலைத்து போக முடியும். நாசரேத்து என்கின்ற ஒரு இடத்திலிருந்து
கலிலேய பகுதியிலிருந்து இன்று எங்கோ ஒரு இடத்திலிருந்து எகிப்திற்கு இன்று விரைவாக செல்லுகின்ற ஒரு பேருந்து கூட குறைந்தபட்சம் 8 மணி நேரங்களை எடுக்கின்றன. மிக விரைவாக சென்றால், அப்படி என்றால் இன்று நாம் விழுப்புரத்தை தொட்டுவிடலாம், ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் தொட்டுவிடலாம். இந்த இரவு பொழுதில் ஏரோதுக்கு தெரியாமல் இந்த குழந்தையையும் மரியாவையும் அழைத்து கொண்டு எப்படி இவரால் செல்வது சாத்தியமாயிற்று? இதுதான் அர்ப்பணம், இதுதான் பிரமாணிக்கம். அது அத்தோடு நின்று விடவில்லை. மாறாக எகிப்தில் ஒரு அகதியாகவே வாழ வேண்டியிருந்தது, பிறரை அண்டி பிழைக்க வேண்டியிருந்தது, உழைக்க வேண்டியிருந்தது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருந்தது. எனவே ஒரு பிரமாணிக்கம் என்பது அன்பு மக்களே ஏதோ நாம் சொல்லுகின்ற வார்த்தையில் அடங்கி விடுவது அல்ல. பிறருக்காக நாம் இழப்பது, பிறருக்காக துயருறுவது, பிறருக்காக தன் நலத்தை விட்டு கொடுப்பது, பிறருக்காக தியாகம் செய்வது, பிறருக்காக உழைப்பது என அன்றாட வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் பிரமாணிக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருத்தந்தை அருமையாக நான் குறிப்பிட்ட மடலில் சொல்வார், இந்த அர்ப்பணம் என்பது, பிரமாணிக்கம் என்பது முதலில் எங்கு வெளிப்படுகிறது? ஒருவர் பிறருக்காக இறைவனிடம் வேண்டுவதில் தொடங்குகிறது என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை! எத்தனை கணவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்காக, மனைவி நலத்துக்காக இன்று இறைவேண்டல் செய்வார்கள். எத்தனை மனைவிகள் அன்றாடம் தங்களுடைய கணவனுடைய உயர்வுக்காக, நலத்துக்காக வேண்டுவார்கள். எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காக, எத்தனை குடும்பங்கள் குடும்ப ஜெபமாலையில் இறைவேண்டலில் நிலைத்து நின்று தங்களுக்காகவும் உடன் வாழுகின்ற அன்பியத்திற்காகவும் இந்த பங்கிற்காகவும் இறைவேண்டல் செய்வார்கள். எனவே அர்ப்பணம் என்பதும் பிரமாணிக்கம் என்பதும் இறைவேண்டலில் அது மலர வேண்டும், தொடங்க வேண்டும். ஆண்டவரிடம் இந்த வரத்தை நாம் வேண்டுவோம். அவருடைய மக்களாய் ஒரு சிறந்த இறை சமூகமாய் நாம் வாழுகிறோம் என்றால் நம் நடுவே வாழுகின்ற அனைத்து குடும்பங்களுமே புரிதலிலும் இந்த அர்ப்பண வாழ்விலும் பற்றுறுதியிலும் பிறருக்கு நம்பிக்கையோடு வாழ்வதிலும் நிலைத்து நிற்க வேண்டும் என வேண்டுவோம். இதில்தான் ஒரு பங்கு உயர்கிறது, தழைக்கிறது, வளர்கிறது என்று சொல்லலாம். இதனை கொண்டாடுகின்ற அற்புதமான இடம்தான் நம்முடைய ஆலயம். குடும்பத்தில் நாம் பெறுகின்ற இந்த அருமையான பேச்சினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற இடம்தான் ஆலயம். அதைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். 125 ஆண்டுகளாக, அதை கடந்த 175 ஆண்டுகளாக, அதை கடந்த 480 ஆண்டுகளாக என நாம் நினைந்து வியந்து நிற்கின்றோம். அந்த இறைவனை போற்றுகிறோம். எனவே நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவரை நல்ல புரிதலை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். பிரமாணிக்கத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் நடுவே மட்டுமல்ல, உடன் வாழ்கின்றவர்களோடும், அதை கடந்து எம்முடைய பங்கு எனும் இறை சமூகத்தோடும் புரிதலோடும் பிரமாணிக்கத்தோடும் வாழ்வதற்கான அருள் வரங்களை தாரும் என்று கேட்போம். புனித யோசேப்பிடம், அன்னை மரியாவிடம், அதை கடந்து ஆண்டவர் இயேசுவிடம் துலங்கிய இந்த அற்புதமான பண்புகள் நம்முடைய குடும்பத்திலும் என்றும் நிலைத்திருக்கவும், இதனால் ஆண்டவருடைய ஆசி பெற்ற சிறந்த திருக்குடும்பங்களாக இக்காலத்தில் நாம் வாழவும் இறை அருளை இன்று வேண்டி நிற்போம். வருகின்ற காலமும் முழுவதும் அந்த ஆண்டவர் உங்களை அன்போடு தன்னுடைய மார்பில் அணைத்து சுமந்து அவருடைய மடியில் தாளாட்டி அதை கடந்து ஆறுதலை அதிகமாக அன்பு மக்களை நமக்கு தந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற அந்த வரத்தை என்றும் அருள்வதற்கு நம்முடைய புனித யோசேப்பு வழியாக நாம் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் நம்முடைய வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க எழுந்து நிற்போம். எங்கள்
நற்குணங்களின் நாயகனே எம்மிறைவா, புனித சூசேப்பர் தனது நற்குணங்களால் தனது குடும்பத்தை திருக்குடும்பமாய் துலங்கச் செய்தது போல திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும்